ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் கடந்து வாருங்க. குடும்பத்தின் பிள்ளைங்க, கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் இந்த நாளிலே இந்த நேரத்தை அற்பமாய் எண்ணி விடாதபடி கர்த்தருடைய நாள், மனமகிழ்ச்சி நாள் வீட்டில் இருந்தாலும் கூட அது தேவ சமூகம் என்கிற பயபக்தியோடு இந்த நேரத்தை நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்ள உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். உங்கள் அர்ப்பணிப்பையும் உங்களுடைய தியாகத்தை நினைத்து தான் கர்த்தர் உங்களை கனப்படுத்த முடியும், ஆசீர்வதிக்க முடியும். அந்த நடுக்கத்தோடு கூட எல்லாரும் ஆராதனையில் பங்கு பெற அன்போடு கூட நாங்கள் அழைக்கிறோம். அப்படியே கண்களை மூடி எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை ஆசீர்வாதமான இந்த நல்ல மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை பாட, உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை தியானிக்க நீர் எங்கள் பாராட்டின கிருபை சாட்சியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். அப்பா, நீர் எங்கள் மத்தியில் கடந்து வருவதற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய பிரசன்னைகள் மத்தியில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் தகப்பனை நடத்துவதற்காக நன்றி. இந்த நேரம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். வீட்டில் அமர்ந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியில் கர்த்தரை அசைவாடுவதற்காக ஸ்தோத்திரம். உடைய ஆலயத்திலும் கர்த்தருடைய செகனா மகிமையினால் நிரப்பி இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உடைய கரத்தில் என தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எப்பொழுதும் நம்ம ஒரு சில பாடல்களை உடைய பாடல் குடியினரோடு இணைந்து நம்ம பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். இந்த நாளிலே கரங்களை தட்டி இருக்கிற இடத்துல உற்சாகமாக நீங்கள் ஆண்டவரை பாடி ஆராதிக்க அன்போடு கூட அழைக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். நம்முடைய தேவனுக்கு நிறைய நாமங்கள் இருக்கின்றது சொல்லுகிறது. அவருடைய நாமம், அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், பிதா, சர்வ வல்லமையுள்ள தேவன், யெகோவா ஈரே சொல்லி ஆண்டவருக்கு ஏராளமான நாமங்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு நாமமும் அவருடைய ஒவ்வொரு குறிக்குது. ஹல்லேலூயா. நம்ம எப்படி ஆண்டவரை தேடுறோமோ அதே மாதிரி வெளிப்படுவார். யெகோவா ஷாலோம் நம்ம வாழ்க்கையில சமாதானத்தை தருவார். யெகோவா ஷம்மா அப்படின்னு சொன்னா நம்ம கூடவே இருந்து வழி நடத்துவார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை எப்படி தேடுறோமோ அப்படியே ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுகிற ஒரு தேவனா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த நாள்ல கூட ஆண்டவருடைய ஒவ்வொரு நாமத்தையும் உச்சரித்து பாடி துதிக்க போகிறோம். சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். நான் பாட போகிறோம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடுவேன்? உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது அற்புத அடையாளங்கள் நடக்கும். அவருடைய நாமத்தை உச்சரிக்கும் பொழுது அதிசயமான காரியங்கள் நடக்கும். அதுதான் தேவனுடைய நாமம். அவர் மகத்துவமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் நித்திய பிதா, அவர் வல்லமையுள்ள தேவன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். சொல்லுங்க. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா,
நினைக்கிறீங்க அது ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. ஏன்னா அவர் காண்கிற தேவன். நீங்க இருக்கிற இடத்திலேயே அவர் உங்களை வந்து சந்திக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை கண்ணீரை அழிக்கவெல்லாம் தீர்த்தீரையா. நட்டாகத்தோடு வந்ததோடு ஜீவன் தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை கண்ணீரை அழிக்கவெல்லாம் தீர்த்தீரையா. நட்டாகத்தோடு வந்ததோடு ஜீவன் தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரப்பா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரப்பா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் என்று சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கருத்தட்டி பாடிடுவேன். அவர் எல்ஷடாய் தேவன். அவர் பூமியின் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன். நம்ம கூடவே இருப்பார், நம்ம குடும்பத்தோடு கூட இருப்பார், நம் சபையோடு கூட இருப்பார். அவர் நம்மை விட்டு விலக மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஒரு நல்ல தேவன். அவர் நம்மை என்றும் நடத்துவார் விசுவாசத்தோடு. எல்ஷடாய் நீங்களாக சர்வவல்ல தேவனாக என்னை நடத்துவீங்க. எபினேசர் நீங்களாக உதவி செய்யும் தேவனாக என்னை தாங்குவீங்க. எல்ஷடாய் நீங்களாக சர்வவல்ல தேவனாக என்னை நடத்துவீங்க. எபினேசர் நீங்களாக உதவி செய்யும் தேவனாக என்னை தாங்குவீங்க. சொல்லுங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரப்பா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரப்பா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் என்று சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கருத்தட்டி பாடிடுவேன். ஒரு விசை யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் என்று சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கருத்தட்டி பாடிடுவேன். அவர் நாமம் அது எலோஹிம். அவர் எங்கும் நிறைந்த தேவனாய் இருக்கிறார். அவர் சர்வ வியாபி, எல்லா இடத்திலும் வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். அவர் எனக்குள்ள வாசம் செய்கிறார், அவர் உங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். யாவரிடத்திலும் எல்லாரிடத்திலும் எப்பொழுதும் தங்கி இருக்கிறார். ஒரு பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். அதை தான் நாம் பாடப் போகிறோம். எலோஹிம் நீங்களாக எங்கும் உள்ள தேவன், நீங்க எதனாலும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்களாக மண்ணில் வந்த தேவன், நீங்க என்றும் என்றும் பாடுவீங்க. சொல்லுங்க. எலோஹிம் நீங்களாக எங்கும் உள்ள தேவன், நீங்க எதனாலும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்களாக மண்ணில் வந்த தேவன், நீங்க என்றும் என்றும் பாடுவீங்க. யெகோவா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரப்பா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரப்பா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள்
ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை தொடர்ந்து நாம் பாட போகிறோம். கர்த்தர் நாமம் என் புகலிடம், கருத்தோடு அவரை துதிப்பேன். உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். அவர் நாமம் அது புகலிடம், நமக்கு அடைக்கலம், அது பரிசுத்தவான்கள் அவர்களுக்கு அது அடைக்கலம், அது துருகம் சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. பாட போகிறோம் உற்சாகமா. என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே பார்த்துக் கொள்வீர். அவர் வெற்றி தருகிற ஒரு தேவனாயிருக்கிறார். அவர் நம்புகிற ஜனங்களுக்கு அவர் வெற்றியை தருகிறார். அவரையே சார்ந்து கொள்ளுகிற ஜனங்களுக்கு அவர் வெற்றியை தருகிறார். தாவீதுக்கு ஒவ்வொரு போரிலும் வெற்றி தந்த தேவன் நீங்க செய்கிற காரியத்துல ஆண்டவர் வெற்றியை தரப்போகிறார். விசுவாசத்தோடு யெகோவா நிசியே என்றும் வெற்றி தருவீர் என்று பாட போகிறோம். அவர் சுகம் தருகிற தேவன். அவர் ஒரு வார்த்தை சொன்ன மாத்திரத்துல ஜனங்களுக்கு அற்புதம் நடந்தது. அவர் ஒரு வார்த்தை சொன்ன பொழுது வியாதிகள் எல்லாம் நீங்கினது, எல்லாம் சுகமானது. அதுதான் யெகோவா ராஃபா, அவருடைய நாமம். யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. கரங்களப்பா, 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 கரங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ரூவா அவருடைய நாமம். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய சுவாச காற்று வந்த பொழுது பூமியில ஜீவன் உண்டானதான். அவருடைய நாசியின் சுவாசத்தினால எல்லா சொத்துக்களையும் ஆண்டவர் அழித்து போட்டாராம். ஹல்லேலூயா. அந்த யெகோவா ரூவாவை, அந்த நல்ல மேய்ப்பரை நாம் பாட போகிறோம், அவரை துதிக்க போகிறோம். உற்சாகமான கரங்களை தட்டி பாடுவோம். யெகோவா ரூவா, எங்கள் மேய்ப்பரே. யெகோவா ரூவா, எங்கள் மேய்ப்பரே. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா,
ஷம்மா, அவர் கூடவே இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனத்தோடு கூட அவர் நாளும் கூட இருந்தாராம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும், ஒரு கழுகு, ஒரு மலை எப்படி அது சூழ்ந்திருக்கோ இஸ்ரவேல் தேசத்தை, அப்படி ஆண்டவர் நம்முடைய ஜனங்களை சூழ்ந்து இருக்கிறாராம். யெகோவா ஷம்மாவே, உம்மை துதிக்கிறோம் சொல்லிட்டு நம்ம பாட போகிறோம். யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீர். யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீர். கலகலப்பா கலகலப்பா நங்க கலகலப்பா கலகலப்பா நங்க கலகலப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. ஒரு விசை கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. கடைசியா ஒரு முறை கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் அது பலத்த கோட்டை, அது துருகமா இருக்கு. நீதிமான் அதற்குள்ள ஓடி சுகமாய் தங்கியிருப்பான் வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு அடைக்கலம்னா அது தேவனுடைய நாமம் தான். நமக்கு ஒரு பாதுகாப்புன்னு சொன்னா அது தேவனுடைய நாமம் தான். ஆண்டவருடைய நாமம் நம்ம மேல தரிக்கப்பட்டிருக்கு. நம்ம ஒவ்வொரு மேலையும் ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கு. அவருடைய ஜனமா இருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை மறக்க மாட்டார், நம்மளை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம உற்சாகமா நம்ம பாட போகிறோம். அப்படியே கண்களை மூடி இருக்கிற இடத்துல ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஏசப்பா, உங்க நாமத்தினால் அற்புதம் நடக்குது. ஏசப்பா, பேய்களோடு நோய்கள் தீருதுன்னு சொல்லி நம்ம பாட போகிறோம். கரங்களை தட்டி பாடுவோம். இயேசுவின் நாமத்தினால அற்புதம், இயேசுவின் நாமத்தினால அதிசயம், இயேசுவின் நாமத்தினால சுகம், இயேசுவின் நாமத்தினால பலன். அந்த நாமத்தை சொல்ல 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 நம்ம வாழ்க்கையில ஜீவன் உண்டாகிறது. அந்த நாமத்தை உச்சரிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை புதுசா மாறுது. அந்த நாமத்தை சொல்லுவோமா? அந்த இனிமையான நாமத்தை பேசுவோமா? அவருடைய நாமத்தை உற்சாகித்து அவரை மகிமைப்படுத்த போகிறோம். இயேசுப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசுப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் மறந்தோடுது. இந்த பேய்களோடுது, நோய்கள் தீருது. உந்தன் வல்லமைகள் குறித்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறித்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. இயேசுப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசுப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. எல்லாம் பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. துன்பம் தொல்லைகள், வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். துன்பம் தொல்லைகள், வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் தேவ மகிமை கண்டிடுவோம். விசுவாசம் இருந்தால் போதும், தேவ மகிமை கண்டிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உங்க உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள்
இயேசுவின் நாமம் சொல்லப்படுகிற இடத்துல ரட்சிப்பு, இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுகிற இடத்துல நான் விடுதலை. இயேசுவின் ரத்தம் பிசாசை நடுங்க செய்யும். இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது பாதாளத்தின் அஸ்திபாரங்கள் அசைந்து போகும். இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது வியாதிகள் சுகமாகும், கட்டுகள் நிர்மூலமாகும், எல்லா அரண்கள் உடைந்து போகும். அதுதான் இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. இயேசுவா உங்க நாமத்தை உயர்த்துகிற ராஜா, நீர் யெகோவா ஈரே. ஆண்டவரே, எங்க தேவையில எல்லாம் சந்திப்பீங்க இயேசுவா. ஆண்டவரே, அநேக தேவைகளோடு கூட நாம இருக்கிறோம் ராஜா. வேலை இல்லை, வருமானம் இல்லை, பிழைப்புக்கு வழி இல்லை, கஷ்டத்தோடு இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அம்மை நோக்கி பார்க்கிற ராஜா, எங்க தேவையிலெல்லாம் சந்திங்க இயேசுவா. ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோம். யெகோவா சம்மா, என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா சம்மா, என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. ஒரு விசை ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. திராட்சரசம் பார்க்கிலும், திராட்சரசம் பார்க்கிலும் இனிமையானவரே, திராட்சரசம் பார்க்கிலும் இனிமையானவரே. ஊற்றுண்ட பரிமள தைலம், ஊற்றுண்ட பரிமளமே, உலகெல்லாம் மனமே. அரவினை ஊற்றுண்ட பரிமளமே, உலகெல்லாம் மனமே. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். என்னை இழுத்து கொள்ளும், ஓடி வந்திடுவே. என்னை இழுத்து கொள்ளும், ஓடி வந்திடுவே. அறைக்குள் அழைத்து செல்லும், அறைக்குள் அழைத்து செல்லும். அன்பில் கை கூறுவே, அறைக்குள் அழைத்து செல்லும். அன்பில் கை கூறுவே. எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம்.
1000 பேர்களிலும் 10000 பேர்களிலும் அவர் சிறந்தவர். உங்களுக்காக எனக்காக ஹல்லேலூயா அவர் அடிக்கப்பட்டாரே, அவ்வளவு அழகுள்ள தேவன். அவருடைய முகங்களெல்லாம் கிழிக்கப்பட்டு அவருடைய ரத்தம் சொட்ட சொட்ட கைகள்ல கால்கள்ல விழாவுல தலையில அவருடைய அழகான முகம் அலங்கோலமா மாறிச்சு, அசிங்கமா மாறிச்சு, பார்க்க முடியாதபடிக்கு அந்த கேடு அடைந்தது. ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? அவருடைய ஜனங்கள், நாம அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், அவர்களை ரட்சிக்கும்படியாக அவர் நம்மையே ஒப்பு கொடுத்தார். அவரை பாடுவோமா? கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிட கண்மலையே, கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிட கண்மலையே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்பா, உம்மை ஆராதிக்கிற ராஜா, என் தெய்வமே உம்மை ஆராதிக்கிற ராஜா. உம்மை ஆராதிக்கும் பொழுது எத்தனை இன்பமா இருக்கு ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கும் பொழுது உம்முடைய அபிஷேகங்களை நிரப்பி எங்களை பலப்படுத்தி ஆண்டவரே எங்களை நடக்க செய்கிறது ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிற ஜனங்கள் ஒரு நாள் வெட்கப்பட மாட்டாங்க ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிற ஜனங்களை நீ ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உம்மை உயர்த்துகிற ராஜா, இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ள வாசம் செய்கிற தேவனே. அப்பா, உம்முடைய ஜனங்களை நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. உம்முடைய ஜனங்களுக்குள்ள நீங்க உலாவுங்க ஆண்டவரே. இந்த சபைக்குள்ள நீங்க உலாவுங்க ஆண்டவரே. அப்பா, முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சொன்னது போல உம்முடைய மகிமை பெரிதாயிருக்கட்டும் ராஜா. இந்த ஆலயத்தில் உம்முடைய மகிமை பெரிதாயிருக்கட்டும் ராஜா. இந்த குடும்பத்தில் உம்முடைய மகிமை பெரிதாயிருக்கட்டும் ராஜா. ஒவ்வொருவருக்கும் நம்முடைய ஆவி ஆண்டவரை அபரிவிதமாய் பெருகட்டும் நான் ஜெபிக்கிறேன் ராஜா. நீங்க அப்படியே செய்கிறதுக்கு நன்றி ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தின் மகத்துவத்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீங்க விளங்க பண்ணுங்க ராஜா. நீ ஆண்டவரை சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை ஒவ்வொருடைய வாழ்க்கையில நிரூபித்தருங்க கர்த்தாவே. நீங்க கிரியை செய்கிறதுக்கு நன்றி. உங்களுடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அப்படியே இந்த நாளிலே இந்த ஆராதனைக்காக நன்றி செலுத்தி நம்ம ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற இடத்துல கரத்தில் அப்படியே கண்களை மூடி எல்லாரும் இணைந்து தேவ பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்தி நம்ம ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட அசைவாடினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மீதியான சமயத்தில் என் தேவன் பொறுப்பெடுத்து வழி நடத்தும்படியாய் செபிக்கிற பேசுகிற தாசனை மறைத்து என் தேவ ஆவியானவர் வெளிப்படும்படியாய் செபிக்கிற இந்த நாளில் ஆண்டவரை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அப்படி நின்ற வண்ணமாக 118வது சங்கீதத்தை அந்த நாளிலே முறைமுறையை வாசிப்போம். இந்த நாளில் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 118வது சங்கீதத்தை நம்ம எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். எல்லாரும் வீட்டில் இருந்தாலும் வேதாகமத்தை கையில் வைத்துக் கொண்டு 118வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். முறைமுறையை வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய சங்கீதம் 118, பக்கம் 744. சங்கீதம் 118. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக.
இறக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் என்னை கேட்டருளை விசாலத்திலே வைத்தார். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வார்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண்பேன். மனுஷனை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். எல்லா சாதியாரும் என்னை வளைந்து கொள்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். என்னை சுற்றிலும் வளைத்துக் கொள்ளுகிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். தேனீக்களை போல என்னை வளைந்து கொள்கிறார்கள், முழுவை பற்றி நெருப்பை போல அணைந்து போவார்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களை சங்கரிப்பேன். நான் விடும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். கர்த்தர் என் வெள்ளடும் என் கீதமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் வெகுவாய் கண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை. நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள்ளே பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு ரட்சிப்பாய் இருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். வீடு கட்டுகிறவர்களுக்காக எனக்கு அல்லே, மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. இது கர்த்தர் கொண்டு பண்ணினால் இதிலே கரைகூர்ந்து வைத்திருக்கிறோம். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தர் நம்மை பிரகாசிக்கிற தேவனாய் இருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளிலே கயிறுகளால் கட்டுங்கள். நீர் என் தேவன், நான் துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உயர்த்துவேன். எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. ஆமென். அப்படியே அமர்வும். நாளிலும் அவருடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்னதாக இன்னொரு பாடலிலே 2 சரணத்தை மாத்திரம் நாம் பாடி நேரடியாக அவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். இந்த நாளிலும் வந்திருக்கிற இந்த நாளிலே இந்த ஆராதனையில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிற உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்வார். சொந்து போகாதிருங்கள், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாய் எல்லா தடைகளையும் மாற்றி கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். எஸ், இயேசுவின் நாமம் எளிதான நாமம், இணையில்லா நாமம், அவருடைய நாமம் எல்லாவற்றுக்கும் மேலான நாமம். அந்த பாடலை பாடுகிற பொழுதே கர்த்தர் நமக்கு அந்த பலனை கொடுப்பார். எல்லாரும் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். பரிமள கைதமாம் இயேசுவின் நாமம், பாருக்கும் வாசனை வீசிடும் நாமம். அந்த உன்னத நாமத்தை நாம் பாடுவோம், அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். பரிமள கைதமாம் இயேசுவின் நாமம், பாருக்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள கைதமாம் இயேசுவின் நாமம், பாருக்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையான நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையான நாமம், இன்ப
இருக்கிறார். இந்த தெய்வத்தை நாம் ஆராதிப்போம், அவரை துதிப்போம். வானிலும் பூமியிலும் மேலான நாமம் வானதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூமியிலும் மேலான நாமம் வானதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் நீதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். நம் இயேசுவின் நாமம் நீதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய சன்னிதானத்துக்குள்ள அமைப்பு கொடுப்போம். வானிலும் பூமியிலும் மேலான ஒரு நாமம் உள்ளவர். முழங்கால் யாவும் அவருக்கு முன்பதாக முழங்கும், நாவுகள் யாவும் அறிக்கையிடும். அப்படிப்பட்ட ஒரு காரணத்துக்குள்ள கர்த்தர் நம்மை நடத்துவார். விசுவாசத்தோடு கூட உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ள இருக்கிறவர், எங்களுக்குள்ள இருக்கிறவர், எங்கள் மத்தியில் உலாவுகிறவர், அவர் எல்லாவற்றையும் காட்டிலும் மேலானவர். இந்த விசுவாசத்தோடு கூட ஆண்டவரே உடைய பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் நடத்துவதற்காக சொல்கிறோம். இந்த நாளில் உடைய வார்த்தையை தியானிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் எங்களோடு கூட நீங்கள் பேசுவதற்காக நன்றி. உடைய சத்தத்தை தொனிக்க பண்ணுவீராக. அடியனை மறைத்து நீ வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளில் ஒரு செய்தி திரும்ப திரும்ப எல்லா ஊழியக்காரர்களாலும் சொல்லப்படுகிறது. இது எழுப்புதலின் காலம். இந்த நாட்கள் எழுப்புதலின் காலம் என்று சொல்லி இப்படிப்பட்டதான் வார்த்தைகள் நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். எழுப்புதல் அப்படின்னு சொல்லப்படுகிற பொழுது, எழுப்புதல் என்று சொன்னால் என்ன, எழுப்புதலை கர்த்தர் எப்படி பயன்படுத்தினார் என்று பார்க்கிற பொழுது, ஒவ்வொரு தேசத்திலும் கர்த்தர் இந்த எழுப்புதலை பயன்படுத்தினார். வேல்ஸ் தேசத்தில் ஒரு எழுப்புதலை உண்டாக்கினார், தென்கொரியா தேசத்தில் ஒரு எழுப்புதலை உண்டாக்கினார், உகாண்டாவில் ஒரு எழுப்புதலை உண்டாக்கினார். இப்படி ஒவ்வொரு காலகட்டங்களிலும் கர்த்தர் எழுப்புதலுக்கு ஒரு மனிதனை பயன்படுத்தினார். ஒவ்வொரு எழுப்புதலிலும் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட மனிதனை தெரிந்தெடுத்து, ஒரு ஊழியரை தெரிந்தெடுத்து, அவர்கள் மூலமாக கர்த்தர் தேசத்தில் மாபெரும் எழுப்புதலை கர்த்தர் உண்டாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கிற பொழுது பல காலகட்டங்களிலும் கர்த்தர் பல விதமான காரியங்களை செய்தார். மோசையை கொண்டு அந்த எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் வெளியே கொண்டு வந்தது ஒரு மாபெரும் எழுப்புதலாய் காணப்பட்டது. யோசுவாவின் காலத்துல ஒரு எழுப்புதல் கடந்து வந்தது. இப்படி வேதாகமத்தில் பார்க்கிற பொழுதும் கர்த்தர் பழைய ஏற்பாட்டு காலத்திலும் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் ஆண்டவர் அப்போஸ்தலரை கொண்டு, சீமோன் பேதுருவை கொண்டு, அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு, இப்படி பல காலகட்டங்களில் ஒவ்வொருவரை வைத்து கர்த்தர் எழுப்புதலிலே கர்த்தர் பயன்படுத்தினார். இன்றைக்கு எழுப்புதல் என்பது நாம் நினைத்து பார்த்திராத ஒரு காரியங்கள் நடப்பதுதான் எழுப்புதல். ஆமென். அல்லேலூயா. நாம் நினைத்து பார்த்திராத ஒரு காரியங்கள், நாம் எதிர்பார்க்காத ஒரு காரியங்கள் எப்படியெல்லாம் நடக்குமா, இந்த காரியங்கள் இப்படி மாறுமா என்று நினைக்கிற காரியங்கள் நடக்கிற பொழுதுதான் அது எழுப்புதல். எனவேதான் இந்த மாதத்தில் நாம் தியானித்து வருகிறோம், காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆமென். அல்லேலூயா. காரியம் மாறுதலாய் முடிந்தது. எழுப்புதல் காலம் என்று சொல்லி ஒரு பக்கம் செய்தி கேட்கிற பொழுது நம் தேசத்தில் நடக்கிற சம்பவத்திற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். இது எழுப்புதல் காலம் என்று எல்லாரும் வெளிப்படுத்தினாலும் நாம் தேசத்தில் சந்திக்கிற காரியங்களும் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற காரியத்திற்கும் எழுப்புதலுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கும். ஆனால் சம்பந்தமே இல்லாத ஒரு காரியத்துல ஆண்டவர் செய்ய போகிற காரியம் தான் அது எழுப்புதலின் காலம். ஆமென். அல்லேலூயா. எனவே காரியம் மாறுதலாய் முடிந்தது
என்கிற காரியத்தை தான் இந்த மாதம் முழுவதும் தியானித்து வருகிறோம். காரியம் எப்படி மாறுதலாய் முடிந்தது என்று இந்த மாதம் முழுவதும் பல காரியத்தை நாம் இந்த நாளிலே நாம் தியானித்து வருகிறோம். விசேஷமாய் கடந்த வாரத்துல நமக்குள்ள வருகிற மாற்றம், நம்முடைய சுயம் சாம்பலாய் மாறணும், நமக்குள்ளாக அந்த அர்ப்பணிப்பு வரணும், ஒரு மறுரூபமான ஒரு அனுபவம் கடந்து வரணும். எஸ்தருக்குள்ள அந்த அனுபவம் கடந்து வந்தது. எனவே காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று நம்ம தியானித்தோம். ஆமென், அல்லேலூயா. அப்போ அன்றைக்கு ஆண்டவர் அந்த தேசத்துல எஸ்தரை கொண்டு அந்த கலைஞர சூசான் நகரத்தின் மத்தியில ஒரு மாபெரும் எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிட்டார். அங்கு இருக்கிற யூத ஜனங்கள் அவர்களுக்குள்ளாக நாட்கள் குறிக்கப்பட்டது, நேரம் குறிக்கப்பட்டது. அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். ஒரே நாளிலே அவர்களுக்கான நேரம் குறிக்கப்பட்டது. எஸ்தருடைய எல்லா சகல ஜனங்களும் அங்கே அந்த ஆதார் மாதம் 12வது மாதம் 13ஆம் தேதி என்று சொல்லி அந்த நாட்கள் குறிக்கப்பட்டது. வாசிப்போம் அந்த வசனத்தை. ஆதார் மாதம் 12வது மாதம் 13ஆம் தேதி ஒரே நாளிலே சகல யூதரையும் அழித்து கொண்டு நிர்மூலமாக்கும்படிக்கு அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையில எல்லா ராஜாவின் சகல அந்த 127 நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது. நாள் குறிக்கப்பட்டது, நேரம் குறிக்கப்பட்டதும் சகல யூத ஜனங்களையும் ஒரே நாளிலே கொன்று குவிக்க வேண்டும், அவளை அழிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாருக்கும் கட்டளை கொடுக்கப்பட்டது. எல்லாருக்கும் கட்டளை கொடுக்கப்பட்டது. சகல யூத ஜனங்களுக்குள்ள கலக்கம் வந்தது. எல்லாரும் கலங்கி போய் நாம் இனி என்ன செய்வோம், தப்புவித்துக் கொள்ள வழி இல்லை, ராஜாவினால் முத்திரை போடப்பட்டு விட்டது என்கிற ஒரு பெரிய ஒரு கலக்கம் எல்லாருக்குள்ள காணப்பட்டு பயந்து நடுங்கி அஞ்சி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். ஒருவேளை இன்னைக்கு கொள்ளை நோயினால ஒரு காரியம் வந்திருக்கிறது. கொள்ளை நோய் ஒரு பக்கம் வந்தாலும் நமக்கு அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை அது ஏற்படுத்தவில்லை. அதாவது சரீர பிரகாரமாகவோ நம்முடைய ஆவிக்குரிய பிரகாரத்திலோ அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை அது ஏற்படுத்தவில்லை. ஏனென்றால் எல்லா காரியம் நமக்கு கிடைக்கிறது, எல்லா வசதிகளும் கிடைக்கிறது, வீட்டில் எல்லா காரியம் நமக்குள்ள இருக்கிறது. இது ஒரு பெரிய ஒரு பாதிப்பு என்று எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு சில பாதிப்பு தான், ஒரு சின்ன யோசித்து பார்த்தால் ஒரு சின்ன ஒரு காரியம் தான். நல்லா நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா காலத்தில் தான் எல்லா வீட்டிலும் சமையல் நன்றா நடக்கிறது. எல்லா வீட்டிலும் சாப்பாடு முன்பை காட்டிலும் செழிப்பாக சாப்பாடு நடக்கிறது. எல்லா வசதியும் இருக்கிறது. 24 மணி நேரம் செல்போன், 24 மணி நேரம் டிவி, இன்டர்நெட் எல்லாம் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். எனவே இது ஒரு பெரிய ஒரு பாதிப்பு என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் என்ன ஒரு பெரிய ஒரு பாதிப்பு வரப்போகிறது. உபத்திரவ காலங்களில், மகா உபத்திரவத்தின் காலத்துல கடந்து போகிற பொழுது ஒரு மாபெரும் பாதிப்பை சந்திக்க போகிறோம். அதற்கு ஒரு சின்ன ஒரு அடையாளம் கர்த்தர் நம்மை அதை உருவாக்குகிறார், அதற்கு நம்மை பழக்க வைக்கிறார். இந்த காலத்திலே நாம் சொந்து போவோம் என்று சொன்னால், அந்த வசனம் சொல்கிறது, இந்த நாட்களிலே நீ சொந்து போவாய் என்று சொன்னால் ஒரு நாட்களிலே யோர்தான் பிரவகித்து வரும். அப்பொழுது நீ என்ன செய்வாய்? காலாக்களோடு ஓடுகிறோம், ஒரு நாளிலே குதிரையோடு ஓட போகிறோம். இப்பொழுது நாம் சந்திக்கிற காரியம் காலாக்களோடு ஓடுகிற ஒரு காரியம். ஒரு காலம் வரும், குதிரையோடு ஓட போகிறோம். அப்பொழுது நாம் என்ன செய்வோம் என்று சொல்லி அந்த நாட்களுக்கு ஆயத்தப்படுத்துகிற காலம்தான் இந்த காலங்கள். எனவே அங்கே சூசான் நகரத்தில் நடந்த காரியம் சாதாரண காரியம் அல்ல. எல்லாரும் கொன்று குவித்து நிர்மூலமாக்கப்படுகிற ஒரு காலம். யாரும் அவருடைய தேவனை ஆராதிக்க முடியாது, விடுதலையோடு எங்கும் கடந்து போக முடியாது. நாட்களும் நேரமும் குறிக்கப்பட்ட ஒரு காலம் வந்தது. அந்த காலத்தை தான் காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆமென், அல்லேலூயா. அப்ப நமக்கு என்று ஒரு உபத்திரவ காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது, நெருக்கத்தின் காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது, அந்தி கிறிஸ்துவின் காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஜனங்கள்
நியமிக்கப்பட்டிருக்கிறது. ரத்த சாட்சியாய் மரிக்க போகிற காலங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்திலும் கர்த்தர் இருக்கிற ஜனங்களை கொண்டு, கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழும்புகிற ஒரு கூட்டத்தை கொண்டு கர்த்தர் தேசத்துல மாபெரும் எழுப்புதலை கர்த்தர் உண்டாக்குவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் எஸ்தர் ஜெபித்த ஒரு ஜெபம், அதைத்தான் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். எஸ்தர் ஜெபித்த ஒரு ஜெபம் தான் ஒரு மாற்றத்தை உண்டாக்கிறது. எஸ்தரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். எஸ்தரின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது ராஜாத்தியாகிய எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால், என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும், என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் ஒரு விண்ணப்பத்தை செய்கிறார். உடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால், அந்த கிருபை எனக்கு கிடைத்ததானால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும், என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா. அவன் ஜெபித்த ஒரு ஜெபம், அவன் மன்றாடின ஒரு ஜெபம், அவன் வேண்டுதலை ஏறெடுத்த ஒரு ஜெபம், அவன் ஒரே விண்ணப்பத்துல ஒரு கல்லுல 2 மாங்காய். அல்லேலூயா. ஒரே ஒரு விண்ணப்பத்துல ஒரு வேண்டுதலில 2 காரியத்தை அவன் கேட்கிறாள். முதலாவதாக என் வேண்டுதலுக்கு என் ஜீவன் எனக்கு தப்புவிக்கப்படணும். ஆமென். அல்லேலூயா. ஏனென்றால் எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல அவர் மொர்தெகாய்க்கு ஒரு காரியத்தை சொல்லி அனுப்புகிறார். அந்த மொர்தெகாய் சொல்லி அனுப்புகிறார், நம்ம ஜனங்கள்லாம் அழிக்கப்பட போறாங்க, நம்ம ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆபத்து, எல்லாருக்கும் ஒரு காரியம் வருகிறது. எனவே இந்த காலத்துல அதற்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார். நீ ராஜாவிடத்துல பிரவேசித்து இந்த காரியத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்ன பொழுது எஸ்தர் சொல்லுகிறாள், யாராயிலும் அழைப்பிக்கப்படாமல், ராஜாவினால் அழைப்பிக்கப்படாமல் அங்கே உள்ளே பிரவேசித்தால், அவர் பொற்செங்கோலை நீட்டவில்லை என்று சொன்னால் அது யாராயிருந்தாலும் சாக வேண்டும் என்கிற கட்டளை இருக்கிறது, என்கிற பிரமாணம் இருக்கிறது. 2 மாதம் வரைக்கும் நான் அழைக்கப்படவில்லை, நான் குறிக்கப்பட்டு விட்டது. குறுகிய நாட்கள் தான் இருக்கிறது. ஆனால் மாதம் 12ஆம் தேதி 13வது நாள் நாட்கள் குறிக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் 2 மாதம் வரைக்கும் நான் அழைப்பிக்கப்படல. அப்ப நான் உள்ள கடந்து போனா அங்கு உடனடியாக என் ஜீவன் பறிக்கப்பட்டு போய்விடும். அது ராஜாத்தியா இருந்தாலும் சட்டம் அதுதான். எனவே இந்த சட்டம் நமக்கு தெரிந்திருக்கிறது, நான் எப்படி பிரவேசிக்க முடியும் என்கிற சட்டம் இருக்கிறது. இப்போ அழைப்பிக்கப்படாமல் உள்ளே பிரவேசிக்கிறார். எஸ்தர் அழைப்பிக்கப்படாமல், அவருடைய முறை கடந்து வராமல் அவர் உள்ளே கடந்து போகிற பொழுது அவர் முதலாவது சொன்ன விண்ணப்பம், என் மன்றாட்டுக்கு என் ஜீவன் பாதுகாக்கப்படணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய மன்றாட்டுக்கு என் ஜீவன் பாதுகாக்கப்படணும். ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய பிள்ளைங்க, நம்முடைய ஜீவனை குறித்ததான வாஞ்சை, நம்முடைய ஜீவனை குறித்ததான அந்த அக்கறை நமக்குள்ள காணப்படணும். சில நேரம் நம்மை அறியாமல நமக்கு வருகிற பிரச்சனை இல்லை, என்ன வேண்டுமானா எடுத்துக்கொள்ளுங்க, என் பிள்ளையை பாதுகாத்துக் கொள்ளுங்க, என்ன வேண்டுமானா எடுத்துக்கொள்ளுங்க, என் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று நாம் நம்முடைய ஜீவனை உதாசீனப்படுத்துகிறோம், நம்முடைய ஜீவனை அற்பமா எண்ணுகிறோம். ஆனா இங்க பாருங்க, இங்க எஸ்தர் அழகாக இந்த காரியத்தை சொல்லுகிறார், மன்றாட்டுக்கு என் ஜீவன் தப்புவிக்கப்படணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஒரு அனுபவம் நமக்குள்ள கடந்து வரணும். ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஜீவன் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த காரியங்கள் ரொம்ப முக்கியம். அந்த அனுபவத்தோடு கூட அவளை உணர்ந்தபடினால நாம் ராஜாத்தியா இருந்தால்தான் என் ஜனங்களை நடத்த முடியும். நாம் அந்த காரியத்தில் இருந்தால்தான், அந்த அதிகாரத்தோடு கூட அந்த அதிகாரத்தை காரியத்தில் நான் இருந்தால் மாத்திரமே என் ஜனங்களை பாதுகாக்க
என் ஜீவன் தப்புவிக்கப்படணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வாஞ்சை நமக்குள்ள இருக்கணும். நம்முடைய வாயில, நம்முடைய நாவில அந்த அதிகாரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் பிரியப்பட்டால்தான் அதன் கனியை புசிக்க முடியும். நாம் ஏதோ ஒரு சூழ்நிலை நெருக்கத்தின் மத்தியில் என்னை எடுத்துக்கொள்ளும், நான் வாழ்ந்த என்ன பிரயோஜனம் என்ற நெருக்கத்தின் மத்தியில் அந்த காரியத்தை வெளிப்படுத்தி விடக்கூடாது. அந்த காரியத்தை நாம் ஒரு நாட்களும் அதை வெளிப்படுத்தி விடக்கூடாது. மன்றாட்டுக்கு என் ஜீவனும் தப்பு வைக்கப்படணும், என் குடும்பமும் தப்பு வைக்கப்படணும், என்னுடைய பிள்ளைகளும் தப்பு வைக்கப்படணும் என்கிற ஒரு செபம் நமக்குள்ள காணப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. சிம்சோன் ஆண்டவராலே வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டவன், ஆண்டவராலே தெரிந்தெடுக்கப்பட்டவன், பலசாலியா இருந்தவன், பராக்கிரமசாலியா இருந்தவன். அவனுடைய பலன் எதினால் வந்தது என்று சொல்லி யாராலும் கண்டு கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பராக்கிரமசாலியாய் சிம்சோன் காணப்பட்டான். அவன் ரட்சகன் என்கிற அபிஷேகம் பெலிஸ்தர் கையிலிருந்து நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவதற்காய் அவன் முன்குறிக்கப்பட்டவன். ஆண்டவர் நம் ஒவ்வொருவர் மேல ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார், ஒவ்வொருவரோட திட்டத்தை வைத்திருக்கிறார். அவனை குறித்து வைத்திருக்கிற கருத்து திட்டம் இவன் பெலிஸ்தியருடைய கையிலிருந்து நீங்கள் ஆக்கி ரட்சிப்பான். ஆமென். அல்லேலூயா. அதற்காக சிம்சோனை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். நீங்கள் நானும் சாதாரணமானவர் அல்ல. உங்களை குறித்து ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்கள் மேல ஒரு தரிசனம் இருக்கிறது, உங்கள் மேல ஒரு அழைப்பு இருக்கிறது. இவர்களுடைய காரியத்தை இவர்கள் மூலமாய் செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அதை காரியத்துக்காக நம்மை அழைத்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார். அதை நாம் உதாசீனப்படுத்தி விடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த ஜீவன் ரொம்ப முக்கியம். அதற்கு நமக்கு பலம் வேண்டும். இதெல்லாம் காலை சொல்லுகிறான், அன்றைக்கு மோசே என்னை அனுப்புகிற பொழுது எனக்கு எத்தனை வயது? 45 வயது உள்ளவனாய் இருந்தேன். இன்னைக்கு 85 வயது உள்ளவனாய் இருக்கிறேன். இத்தனை ஆண்டுகள் கடந்து போனாலும் அதே பலன் எனக்கு இன்றைக்கும் இருக்கிறது. மலை நாட்டை எனக்கு தாரோ, நான் அதை யுத்தம் பண்ணி பிடித்துக் கொள்வேன். ஆமென். அல்லேலூயா. யுத்தம் பண்ணி பிடித்துக் கொள்வேன். சாதாரண நான் பிடித்துக் கொள்வது அல்ல. மலை நாட்டை எனக்கு தாரோ, நான் யுத்தம் பண்ணி பிடித்துக் கொள்வேன். காரணம் அன்றைக்கு இருந்த பலன் இன்றைக்கும் எனக்குள்ள இருக்கிறது. ஆமென். அந்த ஜீவனை அவர் வாஞ்சித்தார். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நான் சுதந்தரித்துக் கொள்ளணும், ஆண்டவர் சொன்ன பட்டணத்தை நான் சுதந்தரித்துக் கொள்ளணும். அதற்கு நான் என் பலனை இழந்து போய்விடக் கூடாது, அதற்குள்ள என் ஜீவனை நான் இழந்து போய்விடக் கூடாது என்றவன் வாஞ்சித்தான். கர்த்தர் அவனுக்கு அந்த தேசத்தை கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. தடைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், நெருக்கத்தை பார்த்து ஒரு நாளும் நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லையே, நான் யாருக்கு பிரயோஜனமாக இருக்கிறேன் என்று தெரியாமல் அந்த வார்த்தையை நான் வெளிப்படுத்தி விடக் கூடாது. கர்த்தர் உன்னை நம்பி உனக்குள்ள பெரிய காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சிம்சோன் பாருங்க, அவன் கடைசி நேரத்துல அந்த சூழ்நிலை வருகிற பொழுது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 30வது வசனம். என் ஜீவன் கூட மடிய கடவுது என்று சொல்லி, என் ஜீவன் யாரோடு கூட? பெலிஸ்தரோடு கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க வீடு அதிலிருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. கவனிக்கணும். ஒரு பெரிய ஒரு அரண்மனை, மகா பெரிய ஒரு அரண்மனை, விசாலமான ஒரு இடம். அந்த முழு அரண்மனையும் ஒரு பெரிய ஒரு தூண் தாங்கி கொண்டிருக்கிறது. அந்த முழு தூணை, அந்த தூணில் தான் அந்த ஒரு பெரிய ஒரு பில்டிங் தாங்கி கொண்டிருக்கிறது. அவன் கேட்கிறான், இந்த சூழ்நிலை மத்தியில இந்த பில்டிங்கை சாய்ந்து தலைமட்டமாகணும், எல்லாரும் இதற்குள்ள சாகணும் அப்படின்னு கேட்கிறான். அப்போ பலன் இல்லாதவனுக்கு அவன் பலன் எடுபட்டு போய்விட்டது, கண்கள் பிடிக்கப்பட்டு போய்விட்டது. அவன் அந்த சூழ்நிலையின் மத்தியில் அவன் கேட்கிறான், எனக்கு அந்த பலன் வேணும்னு சொல்லி. அந்த சூழ்நிலையில
ஆண்டவரே என் ஜீவனை மாத்திரம் தப்புவியும், நான் மீண்டும் பெலிஸ்தியரை ரட்சிப்பேன் என்று ஒரே ஒரு வார்த்தை அவன் சொல்லி ஜெபித்திருந்தால் என் ஆண்டவர் அவனுக்கு ஜீவனை கொடுத்திருப்பார். ஆமென், அல்லேலூயா. அந்த பலனை கொடுத்தவர், ஒரு பில்டிங்கை தரைமட்டமாய் சாய்க்கக்கூடிய பலனை கொடுத்தவர், சிம்சோனை தெரிந்தெடுத்த ஆண்டவர் அவன் பாவத்தை மன்னித்து, அவனுடைய எல்லா வீரர்களை மன்னித்து, அக்கிரமங்களை மன்னித்து, அவனுக்கு மீண்டும் பலனையும் ஜீவனையும் கற்றுக் கொடுத்திருப்பார். ஆமென். நான் ஜெபிக்கிறான், என் ஜீவன் இந்த பெலிஸ்தியரோட அழிய கடவுள். நம்முடைய ஜெபமும் சில நேரங்களில் இப்படிதான் இருக்கிறது. நம்முடைய ஜெபமும் சில நேரங்களில் இப்படிதான் இருக்கிறது. என் ஜீவன் அழிய கடவுது. அந்த காரியத்தை அவன் ஜெபித்தான். எழுப்புதலில் அவனுடைய காரியம் ஒரு தவறான ஒரு பாத்திரத்தில் எழுதப்பட்டு விட்டது. எழுப்புதலில் தெரிந்தெடுத்த சிம்சோன், எழுப்புதலுக்காய் அழைக்கப்பட்ட சிம்சோன், அவனுடைய காரியம் தலைகளாய் முடிந்து விட்டது. காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிறோம், முடிவு சம்பூர்ணமாக இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. இதை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, இந்த நாளிலே கர்த்தர் உன்னை குறித்து ஒரு பெரிய ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். எழுப்புதலில் தெரிந்தெடுத்த பாத்திரம், எழுப்புதலில் கர்த்தர் உன்னை கொண்டு ஒரு காரியத்தை செய்ய கர்த்தர் பிளான் பண்ணி இருக்கிறார். உன் ஜீவனை அற்பமாய் எண்ணி அற்ப நாட்களில், குறைந்த நாட்களில் உன் ஆயுசை நீ இழந்து போய்விடக் கூடாது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் ஜீவனை விரும்புகிறார். யோவானில் வாசிக்கிறோம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகியிருக்க வந்திருக்கிறேன். ஆமென். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். நீங்கள் நானும் குமாரனை உடையவன். இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள், இரத்தத்தினால தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள் இந்த ஜீவனை விரும்பணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எலியா தீர்க்கதரிசி, கர்த்தராலே வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. எழுப்புதலில் மாபெரும் பாத்திரம். எழுப்புதல் சரித்திரத்தில் எலியாவை நினைவு கூறாமல் யாரும் கடந்து போய்விட முடியாது. தனி ஒரு மனிதனாய் 450 பாகாலை தீர்க்கதரிசிக்கு முன்பதாய் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி சபாவிட்ட ஒரு தீர்க்கதரிசி. ஆனாலும் பாருங்க, இஸ்ரவேல் அந்த சத்தத்தை கேட்டு, தனி அந்த காரியத்தை கேட்டு கலங்கி பயந்து போய், ஆண்டவரே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் சாக வேண்டும், என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் சாக வேண்டும் என்று அவன் பாருங்க. நான் ஒருவன் மாத்திரம் மீதி இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சூழ்நிலை மத்தியில் 450 பாகாலின் தீர்க்கதரிசியை தனி ஒரு மனிதனாய் அவன் நின்று எல்லாவரையும் கொலை செய்தாலும், கர்த்தரை தேவன் நிரூபித்தாலும், இயேசுவில் எழும்புகிற பொழுது எலியாவுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. அதுதான் அர்த்தம். நான் எவ்வளவு பெரிய அற்புதத்தை நான் ஆண்டுடைய கிருபையினால செய்தேன், எவ்வளவு பெரிய ஊழியத்தை நிறைவேற்றினேன், இத்தனை ஆண்டுக்காக தீர்க்கதரிசியாக இந்த பட்டணத்தில் இருந்து எவ்வளவு பெரிய காரியத்தை செய்தேன். ஆனால் இயேசுவில் எனக்கு விரோதமாக எழும்புகிற பொழுது எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, எனக்கு சப்போர்ட் பண்ணுவதற்கு யாரும் இல்லை, என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன், நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன். நன்மை பெற்றவர்கள், அற்புதத்தை பெற்றவர்கள், அதிசயங்களை கண்டவர்கள், இந்த காரியத்தை செய்தவர்கள் எல்லாம் என்னை விட்டு கடந்து போய்விட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன் என்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்ட பொழுதுதான் இயேசுவை கண்டு அவன் பயப்படலைங்க. அதனுடைய காரியம் அதுதான். இயேசுவேல் என்கிற ஒரு பெண்ணை கண்டு அவன் பயப்படல. ஆனால் அவனுடைய உள்ளம் பாதிக்கப்பட்டது. எல்லாரும் கைவிடப்பட்டு போய்விட்டது. யாரும் எனக்கு உதவி செய்ய வரல, யாரும் எனக்கு புரிந்து கொள்ள வரல, என் பக்கத்தில் ஒருவர் கூட இல்லை, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன் என்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்ட பொழுதுதான், போதும் ஆண்டவரே, நான் நல்லவன் அல்ல, நான் எல்லா காரியத்தை காட்டிலும் நான் நல்லவன் அல்ல, என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை, என்னை எடுத்துக்கொள்ளும் என்கிற காரியம் வந்த பொழுதுதான் கர்த்தர் சொன்னார், இந்த நாளிலே பாகாலுக்கு முடங்காது அவருடைய காரியத்தை முத்தம் செய்யாத 16 வாசிகள். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாய் வைத்திருக்கிறேன்.
தெரியாது. ஆனா நமக்கு நம்ம சூழ்நிலை, எனக்கு இந்த டைம்ல யாரும் உதவி செய்யலையே, யாரும் எனக்கு சப்போர்ட்டா இல்லையே என்று நினைக்கலாம். ஆனால் நமக்கு தெரியாது அநேக ஆயிரங்களை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தியம் டிவி முடக்கப்பட்ட பொழுது அவருடைய காரியங்கள், அவர் மிக சோர்ந்து போய்விட்டார், அவர் எங்களுக்கு ஒரு உறவினர். எனவே என்னுடைய நெருங்கிய உறவினர் மூலமாய் அவருடைய செய்தியை நான் கேட்டேன். டிவியில் அவர் வெளியே சொன்ன ஒரு காரியம் அவர் கடைசியில் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலையில அவர் மிக உடைந்து போய்விட்டார். ஏன்னா எல்லா சேனலும் ஓடுகிறது, அது மாத்திரம் முடக்கப்பட்டு விட்டது. ஒரே ஒரு மனிதனுக்கு வந்த பொழுது முழு டிவி சேனல் முடக்கப்பட்டு விட்டது. எங்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏன் வந்தது என்று மிகவும் சோர்ந்து போய் இனி எவ்வளவுதான் என்கிற ஒரு நிலைமைக்கு வந்து விட்டார். ஆனால் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த பொழுது அவருக்கு எதிர்பார்த்திராத இடத்தில் இருந்தெல்லாம் தேசத்தின் அதிகாரிகள், ஆட்சியாளர்கள், எல்லா அதிகாரிகளும் அவருக்கு நாங்கள் உங்களுக்கு துணை நிற்கிறோம், நாங்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், நாங்கள் உங்களுக்கு துணை நிற்கிறோம் என்கிற காரியம் கடந்து வந்த பொழுது அவருக்குள்ள மிகப்பெரிய ஒரு பலன் அவருக்குள்ள கடந்து வந்தது. ஆமென். அவர் சொன்ன வார்த்தை, இப்பதான் இதனுடைய வேல்யூ என்ன என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அல்லேலூயா. இதனுடைய காரியம், அதனுடைய வேல்யூ என்ன என்று நான் ருசி பார்த்திருக்கிறேன். ஒரு பெரிய ஒரு பலன் எனக்குள்ள வந்தது என்று சொன்னார். அல்லேலூயா. நமக்குள்ள காரியம் சாதாரணமான காரியம் அல்ல. எலியாவை பார்த்து சொன்னா, எலியாவே நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பிரயாணம் தூரம் வெகு தூரம், உன்னை குறித்து நான் வைத்திருக்க திட்டம் பெரியது, நீ எழுந்து பலப்படு, நீ போய் என்று சொன்ன பொழுது அந்த பலத்தினால அவன் கடந்து போனான். ஆமென். அல்லேலூயா. அந்த பலத்தினால அவன் பெரிய வைராக்கியத்தோடு கடந்து போகிறான். ஆண்டவர் நமக்குள்ள வைத்திருக்க திட்டம் பெரியது. சின்ன சின்ன பிரச்சனைகளை கண்டு, சோர்வுகளை, காரியங்களை கண்டு ஒரு நாளும் சொந்து போகாது. இந்த ஜீவனை தப்புவித்துக் கொள்ளும்படியாய் வாஞ்சிக்கணும். ஆமென். அல்லேலூயா. எனக்கு ஜீவனை தாங்கு, எனக்கு பலனை தாங்கு, காண்டா மிருகத்துக்கு வந்த பலனை தாங்கு, உன்னத பலனை எனக்கு தாங்கு. கர்த்தரின் கால்களை பலப்படுத்துங்க, என் கரங்களை பலப்படுத்துங்க, என் இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்க. என்னுடைய சரீரத்தின் அவயவங்கள், எந்த அவயவங்கள் பலவீனப்பட்டிருக்கிறதோ அந்த அவயவத்தை சொல்லி சொல்லி முடிந்தால் அதன் மேலும் கரங்களை வைத்து செவித்து, கர்த்தர் எனக்கு பலனை தாங்கோ என்று செவிக்கிற பொழுது கர்த்தர் நம்மை உன்னத பலனினால் கர்த்தர் நிரப்புவார். ஆமென். அல்லேலூயா. அப்பதான் எழுப்பதில் நம்ம பங்கு பெற முடியும். அப்பதான் நமக்கு நம்மை கொண்டு நினைத்திருக்கிற காரியத்தை செய்ய முடியும். கர்த்தர் நம்ம வைத்திருக்கிற திட்டத்தை நாம் தைரியமாய் நிறைவேற்ற முடியும். அப்போஸ்தலன் பவுல் சொன்னா, எந்த சூழ்நிலையில் வந்தாலோ, எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலோ, என் ஆண்டவருடைய திட்டத்தை, என் ஆண்டவரை நம்பி வைத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றுவது என்னுடைய எல்லா ஆண்டவரின் போஜனமாய் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை நிறைவேற்றாமல் நான் போக மாட்டேன் என்று அதை ஆசையாய் பின்தொடர்ந்தோம். எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் கர்த்தர் என் மேல திட்டம் வைத்திருக்கிறார். புயல் காற்று வரலாம், கப்பல் சேதங்கள் வரலாம், ஆனால் எனக்கு கர்த்தர் தரிசனம் வைத்திருக்கிறார். எனவே நான் அங்கே கடந்து போவேன். நாமே நம்ம மேல வைத்திருக்கிற தரிசனத்தை ஒரு நாளும் இழந்து போய்விடக் கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை வாஞ்சிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அகோர மரணங்கள் ஏற்படக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. அகோர விபத்துகள் ஏற்படக்கூடாது. கொள்ளை நோய்களினால கர்த்தருடைய பிள்ளைகள் அது நம்ம மேற்கொண்டு விடக்கூடாது. நம்ம தேவ சமூகத்தில் சொல்லிக்கணும், கர்த்தர் நமக்கு தீர்க்க ஆயுசை கொடுக்கணும். அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் நான் ஆயுசை கேட்டேன், கர்த்தரோ எனக்கு தீர்க்க ஆயுசை கொடுத்தா, தீர்க்க ஆயுசுடைய மரணத்தை சந்திக்கணும். ஒன்று ஆண்டவருடைய வருகை அதற்கு முன்பு சந்திக்கும் என்று சொன்னால் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படணும். இல்லை என்று சொன்னால் தீர்க்க ஆயுசு வரைக்கும் பெடலோடு கூட இருந்து கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றணும். ஆமென். அல்லேலூயா. அதை வாஞ்சிக்கணும். அப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வருகிற ஆவிகளை கட்டி நம்ம சொல்லிக்கணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. விபத்துகளை கொண்டு வந்து, கொள்ளை நோய்களை கொண்டு வந்து, தற்கொலை எண்ணங்களை கொண்டு வந்து நம்மை அழிக்க நினைக்கிற அந்த பொல்லாத ஆவிகளை நம்ம கட்டி சொல்லிக்கணும். ஆமென். அல்லேலூயா.
ஒரு நிமிடம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி நம்ம அப்படி ஜெபிக்க போகிறோம். ஒரு நிமிடம் எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி இந்த நாளில் தேவ சமூகத்துக்குள்ள இந்த ஜெப குறிப்புக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த நாளில் ஆசி முன்பதாக வந்து ஒரே ஒரு நிமிடம் மாத்திரம் தற்கொலை எண்ணத்தை தூண்டுகிற ஆவி, மரண பயத்தை தூண்டுகிற ஆவி, இந்த நாளில் இந்த ஆவியை கட்டி நம்ம ஜெபிக்க போகிறோம். வியாதியை கொண்டு வந்து நான் இனி மரித்து விடுவேன் அவ்வளவுதான் என்று சொல்லி சொல்ல நினைக்க வைக்கிற ஆவிகள், அந்த பயத்தின் ஆவிகள் கட்டி ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தீர்க்க ஆயுசை கொடுக்கணும், வெள்ளனை கொடுக்கணும். இந்த நாளில் அப்படியே இணைந்து எல்லாரும் கூடுமானால் கரங்களை உயர்த்தி ஒரு கரங்களை இருதயத்தில் வைத்துக் கொண்டு இந்த ஜீவன் எனக்கு தப்பு வைக்கப்படணும், இந்த ஜீவன் எனக்கு தப்பு வைக்கப்படணும். எஸ் ஹல்லேலூயா. எங்கள் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை வேண்டிக் கொள்வீர்களோ அவைகள் எல்லாம் பெற்றுக்கொள்ளும் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த நாளிலும் ஆண்டவரே தற்கொலை எண்ணத்தை தூண்டுகிற பொல்லாத கிரியைகள் ஆண்டவரே இந்த நேரத்தில் முற்றிலுமாய் இயேசுவின் நாமத்தினால் அவைகள் விலகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த நாளிலே மன அழுத்தத்தை கொண்டு வந்து எப்படியாவது ஆண்டவரே ஆத்துமாவை கொள்ளையாட நினைக்கிற பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் அவைகள் முற்றிலுமாய் ஆண்டவருடைய தேசத்தை விட்டு ஜனங்களை விட்டு அப்புறப்படுத்தப்படுவதாக. தற்கொலை எண்ணத்தை தூண்டுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் அவைகள் விலகுவதாக. இனிமேல் வாழ முடியாது என்கிற பயத்தில் ஆவிகள் கொண்டு வருகிற பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் அவைகள் முற்றிலுமாய் விலகும்படி ஆண்டவரே கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அப்படி இணைந்து ஜீவன் தந்தை உம்மை ஆராதிக்க, வாழ வைத்து உம்மை ஆராதிக்க இணைந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடல் ஒரு சமத்தை மாத்திரம் நம்ம பாடி அப்படி அடுத்த தலைப்புகளை கடந்து போகிற எல்லாரும் இணைந்து ஜீவன் தந்தை உம்மை ஆராதிக்க. ஜீவன் தந்தை உம்மை ஆராதிக்க, வாழ வைத்து சுவாசத்தோடு ஆண்டவரே ஜீவன் தந்தை ஆண்டவர் ஜீவனை கொடுத்தவர், அல்லேலூயா, பலனை கொடுக்கிறவர், வாழ வைக்கிறவர். ஆமென். இரண்டாவதாக என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. அல்லேலூயா, எனக்கு கட்டளையிடப்படுவதாக. ஒருவேளை ஆண்டவரே அல்லது ராஜாவே என் ஜனங்களை காப்பாற்றி கொள்ளுங்க அப்படின்னு நினைச்சிருந்தா அந்த ராஜா நினைச்சிருப்பாரு 127 நாளில் மொத்தமாக எல்லாத்தையும் பாதுகாக்க வேண்டாம், ஒரு லாக்டவுன் பீரியடில் மொத்தமாக சபைக்கு திறந்து விட்டா எல்லாம் ஒன்றா போயிடுவாங்க, இன்னைக்கு 10 பேர் நாளைக்கு 100 கொஞ்சம் கொஞ்சமாக அப்படிதான்
இந்த அரசாங்கம் நினைக்கும், இந்த அரசாங்கம் திட்டமிடும். ஆனால் பாருங்க, அதெல்லாம் எஸ்தர் நினைச்சதுனால இந்த உத்தரவை அவங்க கையில் இல்லை. அந்த உத்தரவை என்ன செய்யணும்? எனக்கு கட்டளையிடப்படணும். ஆமென், அல்லேலூயா. என் மன்றாட்டுக்கு என் ஜனம் காக்கப்படணும், என் ஜனத்தை காத்துக் கொள்ளுங்க. எனது பொறுப்பை ராஜாவின் கையில கொடுக்கல. என் ஜனம் பாதுகாக்கப்படுவதற்கு அந்த கட்டளை யாருக்கு வேணும்? எனக்கு வேணும். அந்த கட்டளை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவள் அந்த அழகான அந்த காரியத்தை மிகுந்த கருத்தோடு கூட மிகுந்த ஞானத்தோடு கூட அவள் சொல்லிக்கிறாள். ஆமென், அல்லேலூயா. 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை, என் ஜனத்திற்கு வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும்? குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகித்துக் கொள்ள முடியும்? என் ஜனத்துக்கு வருகிற பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும்? என் ஜனத்துக்கு வருகிற அழிவை நான் எப்படி சகித்துக் கொள்ள முடியும்? எனவே அந்த அதிகாரம் எனக்கு வேண்டும் என்ற அந்த காரியத்தை கேட்டு அந்த அதிகாரத்தை ஒரே நாளிலே மாற்றி போடக்கூடிய சூழ்நிலையை கற்றுக் கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. அப்ப அந்த எஸ்தருடைய ஜெபம் ஒன்று என் ஜீவன், இரண்டாவதாக என் ஜனம் எனக்கு கட்டளையிடப்படணும். ஆமென், அல்லேலூயா. என் ஜனம் எனக்கு கட்டளையிடப்படணும். அந்த ஜனங்களை குறித்ததான கருசனை உள்ள ஒரு ஜெபம், கருசனை உள்ள ஒரு ஜெபம். அவள் தேசத்தில் அரண்மனையில் இருந்தாலும், சகல அதிகாரத்தோடு கூட இருந்தாலும், அந்தஸ்தோடு கூட அந்த காரியத்தில் இருந்தாலும், என் ஜனத்துக்கு வருகிற பொல்லாப்பையும் என் ஜனத்துக்கு வருகிற அழிவையும் நான் எப்படி பார்த்து கொண்டிருக்க முடியும்? எப்படி சகித்துக் கொண்டிருக்க முடியும்? என் ஜனம் எனக்கு கட்டளையிடப்படணும். ஆமென், அல்லேலூயா. இந்த விசுவாசத்தோடு சொல்லிக்கணும், என் ஜனம் எனக்கு கட்டளையிடப்படணும். அந்த ஜனங்களை குறித்ததான கரிசனை நமக்கு வேண்டும். ஆண்டவரே, இது என் பட்டணம், என் தேசம், நாங்கள் வாழுகிற மாநிலம், இந்த ஜனம் எங்களுக்கு கட்டளையிடப்படுவதாக. இந்த ஜனங்கள் ஆண்டவரே இந்த நாளில் காரியத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு அந்த காரியத்தை எங்கள் கரங்களில் கொடுப்பீராக. அது அதிகாரங்கள் என் கரங்களில் கடந்து வரணும். எழுப்புதல் காலங்களில் அந்த அதிகாரத்தை கத்து நம் கரங்களில் கற்றுக் கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. எழுப்புதல் காலங்களில் பயன்படுத்துவருடைய கரங்களில் அதிகாரங்கள் வந்தது. மோசேயை பயன்படுத்தினார், மோசேயின் கையில் அதிகாரம் வந்தது. யார் யாரெல்லாம் கர்த்தர் பயன்படுத்தினாரோ அவங்க கரங்களில் அதிகாரங்கள் தேடி வந்தது. கர்த்தர் எழுப்புதலின் காலங்களில் நம் தேசத்தினுடைய அதிகாரத்தை கர்த்தர் நம் பக்கமாய் திரும்புவார். ஆமென், அல்லேலூயா. என் ஜனம் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. அதில் இருக்கிற காரியம் அந்த கருசனை உள்ள ஒரு ஜெபம். யாரோ எப்படி போட்டோம், என்னுடைய ஜீவன் மாத்திரம் தப்பிவிட்டா போதும், அல்லது மொர்தெகாய் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன், என்னுடைய சித்தப்பா, தாய் தகப்பன் இல்லாமல் என்னை வளர்த்து உருவாக்கினவர், இந்த நிலைமைக்கு வருவதற்கு அவர்தான் காரணம், அதனால் மொர்தெகாய் மாத்திரம் பாதுகாத்துக் கொள்ளுங்க, என்னையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று அவள் கேட்கவில்லை. என் மன்றாட்டுக்கு என் 127 நாடுகளிலும் வாழுகிற எல்லா தேசாதிபதிகளுக்கும் எல்லா அதிகாரிகளுக்கும் கட்டளை கொடுக்கப்படணும். அங்கங்கே வாழுகிற அத்தனை யூத ஜனங்களும் பாதுகாக்கப்படணும். ஒரே நாளிலே கட்டளை மாற்றப்பட வேண்டும் என்கிற ஒரு பாரம், ஒரு கரிசனை அவளுக்குள்ள கடந்து வந்தது. ஆமென், அல்லேலூயா. நெகேமியா ராஜாவின் பான பாத்திரக்காரனாய் இருக்கிறார். ராஜாவின் பான பாத்திரக்காரனாய் அவருடைய எல்லா சூழ்நிலையிலும் அவருக்கு அடுத்த நிலையில அவருடைய பிஏ, அவருடைய அசிஸ்டண்டாய் அந்த காரியத்தில் அவர் இருக்கிறார். ஆனாலும் பாருங்க, அந்த தேசம் எருசலேமின் அலங்கம் சுட்டரிக்கப்பட்ட பொழுது, எருசலேமின் அலங்கம் சுட்டரிக்கப்பட்ட பொழுது, பிதாக்கள் இருக்கிற கல்லறை இருக்கிற ஸ்தலம் அது சுட்டரிக்கப்பட்ட பொழுது அதுக்குள்ள பெரிய ஒரு பாரம், பெரிய ஒரு பாரம். என் தேசம், என் தேசத்தில் இருக்கிற என் பிதாக்கள் வைக்கப்பட்ட அந்த கல்லறை வைக்கப்பட்ட அந்த தேசம் சுட்டரிக்கப்பட்டு இருக்கிறது. அலங்கமெல்லாம் சுட்டரிக்கப்பட்டு இருக்கிறது. காம்பவுண்ட் சமரெல்லாம் இடிக்கப்பட்டு விட்டது. என் தேசத்துக்கு பாதுகாப்பு இல்லை என்கிற நிலைமை வந்த பொழுது நான் துக்க முகமாய் இராதிருப்பது எப்படி? ஆமென். ராஜா கேட்கிறார், நீ இதுவரைக்கும் எத்தனையோ பிரச்சனை உனக்கு வந்துச்ச,
எத்தனையோ காரியங்கள்லாம் குடும்பத்தில் வந்துச்சு. அன்னைக்கெல்லாம் நீ துக்கமுகமா இருக்கிறியே, அன்னைக்கெல்லாம் முகம் சோர்வடைகளையே. ராஜா அந்த கேள்வி கேட்பதனுடைய அர்த்தம் அதுதான். என்னோட பல ஆண்டுகள் நெருங்கி பழகி இருக்கிறவர், அவரோட பக்கத்துல இருக்கிறார். இதுவரைக்கும் நான் அந்த துக்க முகத்துல உன்னை பார்க்கலையே, ஆனால் இன்னைக்கு வித்தியாசமாய் உன் முகம் துக்கமாக இருக்கிறது என்று சொல்லுகிற பொழுதுதான் தன் துக்கத்தின் காரியத்தை வெளிப்படுத்துகிறார். என் குடும்பத்தில் நடந்த துக்கம் அல்ல, என் குடும்பத்தில் நடந்த பிரச்சனைகள் மாத்திரம் அல்ல, அது என்னை பாதிக்கவில்லை. அதை காட்டில் பெரிய ஒரு பாதிப்பு என் தேசம், என் பட்டணம், என் பிதாக்களின் ஸ்தலம், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற ஸ்தலம், வாக்குமானவட பூமி இந்த நாளில் சுற்றடிக்கப்பட்டிருக்கிறது, இடிக்கப்பட்டிருக்கிறது. எங்க பாரம் அவனை அழுத்தின பொழுது அது துக்கமுகமாய் வெளிப்பட்டது. இந்த நாட்களில் அன்றைய பிள்ளைகளுக்கு அந்த கரிசனை வேண்டும். இன்னைக்கு இந்த சூழ்நிலை மத்தியில் இதுவரைக்கும் நாம் பார்த்திராது, அனுபவித்திராது, கேள்விப்பட்டிராத காரியங்கள், கொள்ளை நோயை காட்டிலும் ஆலயம் தொடர்ச்சியாய் 10 வாரங்களாய் வைக்கப்பட்டிருக்கிறது. 9 வாரங்கள் கடந்துட்டோம். முழு உலகத்திலும் இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு சம்பவம் திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்ட பின்பு, அப்போஸ்தலர்களில் சபை ஸ்தாபிக்கப்பட்ட பின்பு நடக்கிற முதல் சம்பவம் நம்ம வாழ்கிற காலங்கள் தான். கொள்ளை நோயில் தேசம் இதற்கு முன்பு பல ஆண்டுகள் பார்த்திருக்கிறது. இதை காட்டிலும் பெரிய கொள்ளை நோய்களை தேசம் பார்த்திருக்கிறது, தேசத்தின் ஜனங்கள் பார்த்திருக்கிறார்கள். இவன் பார்த்திருக்கிற காரியம் சாதாரண சின்ன காரியம். 1800, 820, 850 அந்த ஆண்டுகளிலே மலேரியாவினாலே, காலரா நோய்களினாலே ஜனங்கள் கொத்து கொத்தாய் லட்சக்கணக்கான ஜனங்கள் ஒரே நாளிலே மரித்து போனார்கள். எனவே கொள்ளை நோய்கள் தேசம் பலவற்றை பார்த்துவிட்டது. நான் திருச்சபை அழைக்கப்பட்ட வரலாறு நாம் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். கொள்ளை நோய்களுக்கு ஜெபிப்பதை காட்டிலும், இந்த வைரஸ் அழிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிப்பதை காட்டிலும், அதை காட்டிலும் அதிகமாக ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என் நாட்களில் கர்த்தருடைய சபை அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆலயத்தில் சென்று ஆராதிக்க முடியாதபடி சபை அடைக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய ரகசியம், இதனுடைய ஆசீர்வாதம், இதற்குள்ள நன்மை தேசத்தின் ஜனங்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை. மனக்கண்கள் பார்வனை காட்டிலும் அதிகமாய் அடைக்கப்பட்டிருக்கிறது. இருதய கடினங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. இதற்குள்ள பல சதி திட்டங்கள், பல ரகசிய ஆலோசனைகள் இதற்கு பின்பதாய், கொள்ளை நோயை காட்டிலும் தீவிரமான சதி திட்டங்கள் இதற்கு பின்பதாய் சத்துரு உதைத்துக் கொண்டிருக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க, கொள்ளை நோயை காட்டிலும் ஆபத்தான காரியத்துக்காய் பாரத்தோடு கூட என் சபை, என் தேசம், என் பட்டணம் இந்த காரியத்துக்காய் தீவிரமாய் கரிசனையோடு கூட ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நாட்களில் அதற்காய் நாம் மன்றாடி தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். அப்பொழுதுதான் அந்த சதி திட்டம் அடைக்கப்படும், அப்பொழுதுதான் அந்த காரியங்கள் மாற்றப்படும், காரியங்கள் மாறுதலாய் முடியும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறோம். எத்தனை ஆமாக்கள் எழும்பலாம், எத்தனை விதமான ஆலோசனைகள் எழும்பலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் நாமும் சொந்து போகாதபடிக்கு என் மன்றாட்டுக்கு என் ஜீவனோ, என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களோ எனக்கு கட்டளையிடப்படுவதாக என்று சொல்லிக்க சொல்லிக்க காரியங்களை கர்த்தர் மாறுதலாய் உண்டாக்குவார். அல்லேலூயா. அதை யாராலும் தடை செய்ய முடியாது. இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல்கள் அவை மேற்கொள்ளாது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய சபை கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவன் வார்த்தையை பிடித்துக் கொண்டு நாம் ஜெபிக்கிற பொழுது இந்த காரியத்தை ஒருவனாலும் அதை கூட்ட முடியாது. ஆமென். அல்லேலூயா. ஒருவனாலும் அதை கூட்ட முடியாது. பாதாளத்தின் வாசல்கள் கர்த்தருடைய சபையை மேற்கொள்ள முடியாது. விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் அந்த காரியத்துல ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வருவார். இதற்கு பின்பதாக கர்த்தர் அநேக ஜனங்களை கர்த்தருடைய சபைக்குள்ள கொண்டு வருவார். நம்முடைய மன்றாட்டுக்கு ஜனங்களை கர்த்தர் கட்டளை இடுவார். அந்த அநேக ஜனங்களை கூட்டம் கூட்டமாய் கர்த்தர் கொண்டு வருவார். நீங்கள் நானும்
ஒரு எஸ்தரை போல எழும்பணும், ஒரு தெபராளை போல எழும்பணும். நான் எழும்புகிற வரைக்கும், நான் தாய் என்கிற ஸ்தானத்துல எழும்புகிற வரைக்கும் கிராமங்கள் பாழாய் போகும். அந்த கரிசனை நமக்குள்ள வேண்டும். திமிர்வாதக்காரனை பார்த்து ஆண்டவர் அற்புதம் செய்யல. திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வந்த 4 பேருடைய இருதயத்தை பார்த்துதான் கர்த்தர் அற்புதம் செய்தார். ஆமென். அந்த 4 பேருடைய கரிசனையை கண்டுதான் அற்புதத்தை செய்தார். வியாதியா இருக்கிற மகனை கண்டு ஆண்டவர் அற்புதம் செய்யல. அந்த வியாதி உள்ள வேலைக்காரனுக்காய் ஜெபம் செய்த 100க்கு அதிபதியின் கரிசனையை கண்டுதான் ஆண்டவர் அற்புதம் செய்தார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் நானும் அப்படிப்பட்ட கரிசனை உள்ளவர்களாய் மாறணும். கரிசனை உள்ளவர்களாய் மாறணும். என் ஜனமாகிய குமாரத்தி, புலம்பலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். புலம்பலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். என் ஜனமாகிய குமாரத்தின் ஒழுக்குதலின் நிமித்தம் கண்ணீர் சொருகிறதுனால என் கண்கள் பூத்து போகிறது, என் உடல்கள் கொதிக்கிறது, என் ஈரல் இலகி தரையில வடிகிறது. இந்த அனுபவத்தை பார்க்கிற பொழுது குழந்தைகளும் பாலகளும் நகரத்தின் வீதிகளில மூச்சு இழுத்து போய் கிடக்கிறாங்க. ஒரு பக்கம் கொள்ளை நோயின் பாதிப்பினால செத்து போன நாயை எடுத்து சாப்பிடுற அவலமான நிலைமையை பார்க்கிறோம். ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் குடும்பமாய் தற்கொலை பண்ணுறவர்களை பார்க்கிறோம். குடும்பமாய் எத்தனையோ காரியங்கள், தேசம் சந்தித்திராத காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாத்துமாரா ஏசி இல்லாம நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. நாத்து மக்களுக்காய் தெய்வ சமூகத்தில் ஆண்டவரே, இந்த ஜனம் எங்களுக்கு கட்டளையிடப்படட்டும். எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புகளை நாங்கள் தவற விட்டுட்டோம். எத்தனையோ வாய்ப்புகள் வந்தது, இந்த வாய்ப்புகளை தவற விட்டுட்டோம். இனி இந்த வாய்ப்பை நாங்கள் தவற விட மாட்டோம். இந்த ஜனத்தை எங்கள் கையில் கொடுங்க, நாங்கள் சொல்லிக்கிறோம், அதை நாங்கள் தூக்கி எடுக்கிறோம். நீங்கள் ஒப்பு கொடுங்க. அந்த ஜனம் நமக்கு கட்டளையிடப்படும். ஆமென். அல்லேலூயா. எழுப்புதலில் பங்குள்ள நபராய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். எழுப்புதலில் பங்குள்ள சபையாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். காரியங்கள் மாறுவதாய் முடியும். கர்த்தர் பெரிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. இந்த காலத்துல என் ஜெபத்திற்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனமும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா. நாட்களை பயன்படுத்திக் கொள்வோம். ஐஸ்வர்யவானுக்கு அவன் சம்பிரதாயமாய் வாழ்ந்த பொழுது எத்தனையோ வாய்ப்பு கிடைக்கப்பட்டது, அவன் பயன்படுத்தல. நரகத்துக்கு போன பின்பு அவன் சொல்றான், அந்த காட்சியை பார்த்த பின்பு அவன் சொல்றான், எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, அவர்களும் இதற்குள்ள கடந்து வந்து விடாதபடி நீ ஆபிரகாமை அனுப்பும், நீ லாசருவை அனுப்பும் என்று அவன் வேண்டிக் கொள்கிறான். ஆனால் அவனுக்கு அவனுடைய வார்த்தை திரும்பி கடந்து வந்தது. இங்கிருந்து யாரும் போக முடியாது. அங்கிருக்கிற தீர்க்கதரிசிகளுக்கும் அங்கிருக்கிற ஊழியர்களுக்கும் அவன் செவி கொடுக்கணும். அவன் காலம் கடந்த பின்பு தன் 5 சகோதரர்கள் குறித்து அவன் பரிதாபப்படுகிறான். நீங்கள் நானும் காலம் கடந்த பின்பு அல்ல, கொடுக்கப்படுகிற கிருபையின் நாட்கள்ல என் மன்னாட்டுக்கு என் குடும்பம் எனக்கு கட்டளையிடப்படணும், என் மன்னாட்டுக்கு என் பட்டணம் எனக்கு கட்டளையிடப்படணும், என் மன்னாட்டுக்கு என் சனம் ரட்சிக்கப்படாத என் சனம் எனக்கு கட்டளையிடப்படணும் என்று செபித்து எழுப்பதில் பங்கு கொள்ளாய் மாறுவோம். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து தங்களை மூடி இருக்கிற இடத்துல எல்லாரும் இருந்துட்டு ஜீவனோட நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பது ஒரே ஒரு வாழ்வோம். அதை அவருடைய கரத்தில் கொடுப்போம். நல்ல விசுவாசத்தோடு நீங்கள் வீட்டில் இருந்தாலும் உற்சாகமாக இணைந்து கரங்களை தட்டி நல்லா பாடுங்க. ஜீவனோட நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பது ஒரே ஒரு வாழ்வு, அதை கர்த்தருக்கு கொடுத்துடுவோம். ஆத்தும பாரத்தோடு கூட கரங்களை தட்டி விசுவாசமாக தேங்க்யூலா.
என் மன்றாட்டுக்கு, என் ஜீவனும், என் வேண்டுதலுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. என் அன்பு தகப்பனே, நீங்கள் பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆராதித்துக் கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவர் ஒவ்வொருடைய ஜீவனும் உடைய பார்வைக்கு அருமையானபடியா. தகப்பனை தாவீது ஜெபித்தது போல சவுலை பார்த்து தாவீது இந்த வார்த்தையை சொன்னார், உம்முடைய ஜீவன் என் பார்வைக்கு எப்படி அருமையானதோ அதே போல என் ஜீவன் என் ஆண்டவருடைய பார்வைக்கு அருமையானது. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உன் ஜீவன் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாயிருக்கிறது, அருமையாயிருக்கிறது. அதை பாதுகாத்துக் கொள்வோம். அதை அற்பமாய் எண்ணி விடாதபடி ஒவ்வொரு நாட்களும் விசுவாசத்தோடு கூட, வாஞ்சியோடு கூட கர்த்தர் கொடுத்த நம்முடைய சரீரத்துக்காக, கர்த்தர் கொடுத்திருக்கிற ஜீவனுக்காக நல்ல வாஞ்சியோடு செவிக்க கர்த்தர் உன்னத பலனெல்லாம் நிரப்புவார். இப்பொழுது சரீரத்தில் ஒரு பலன் இறங்கும். எல்லா பலனின் கட்டுகளும் எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால் விலகட்டும். கர்த்தர் ஜீவனை தப்புமே மீறாது. ஆண்டவரே, இந்த மன்றாட்டுக்கு என் ஜனம் எனக்கு கட்டளையிடப்படட்டும். எங்கள் கோவை பட்டணம் எங்களுக்கு கட்டளையிடப்படுவதாக. என் மாவட்டத்தின் ஜனங்கள் எங்களுக்கு கட்டளையிடப்படுவதாக. என் மாநிலத்தின் ஜனங்கள் எங்கள் கரங்களில் வருவதாக. என் தேசத்தின் ஜனங்கள் எங்கள் கரங்களில் கடந்து வருவதாக. எல்லா கிரியைகளும் விலகட்டும். கர்த்தர் அந்த அதிகாரத்தை எங்கள் கரங்களில் கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அப்படியே வருவோம். இந்த வாரத்திலே பிறந்த நாள் திருநாள் கண்டு சபையின் பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். 26ஆம் தேதி அவருடைய பிறந்த நாளை காண்கிற சகோதரி கிரேஸ் மாறுக்குட்டி அவருடைய நாமத்தினால சகோதரி வாழ்த்துகிறோம். அவள் கொடுக்கப்பட்ட வார்த்தை லேவியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனம். நான் உங்கள் தேவனாய் உங்கள் நடுவிலே உள்ளாவி தேவனாய் இருப்பேன். நீங்கள் என் சனம், எங்கள் நாட்டுடைய சனம். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். சொல்லு போகாதீங்க, கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். திருமண நாளை காண்கிற குடும்பத்தை வாழ்த்துகிறோம். இன்றைக்கு என்னுடைய திருமண நாளை காண்கிற மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பிரின்ஸ் ஏஞ்சல் அவருடைய நாமத்தினால அந்த குடும்பத்தை வாழ்த்துகிறோம். அதே போல இன்றைக்கு பிறந்த திருமண நாளை காண்கிற ராஜேஷ் ஜெனிஃபர் அவருடைய நாமத்தினால பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். 25ஆம் தேதி திருமண நாளை காண்கிற ஆரோன் வர்லின் தம்பதிகள் வாழ்த்துகிறோம். அதே 25ஆம் தேதி திருமண நாளை காண்கிற பால் பரமேஸ்வரன் தனபாக்கியம் அன்பு குடும்பத்தை வாழ்த்துகிறோம். அதே நாளில் திருமண நாளை காண்கிற மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் வாசன் பெரிநாள் அன்பு குடும்பத்தை இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். 28ஆம் தேதி தன்னுடைய திருமண நாளை காண்கிற மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சாமுவேல் கிறிஸ்டிபா அன்பு தம்பதியரை வாழ்த்துகிறோம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமான வார்த்தை ஏசாயா 58ஆம் அதிகாரம் 8வது வசனம். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி எழும்பும். கர்த்தர் உங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலனையும் கொடுத்து உங்களை துளிர்விட பண்ணுவார். ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி ஆசிரியர்கள் அன்பு குடும்பங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை எங்கு மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவின் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் நம் அனைவரோடு மீண்டும் எப்பொழுதும் சதா காலங்களும் அவர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you. God bless you.